ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தில் இருந்த அவரை அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட எல்லாரும் சேர்ந்து அவர்கள் அங்கே செய்த காரியத்தை குறித்து தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, ஆகையினாலே எல்லாரும் இன்றைக்கு எதை பிடித்து கொள்ளுகிற ஒரு நேரத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் குருத்தோலைகளை எல்லாரும் பிடித்துக் கொள்வோம். ஆனால் இன்றைக்கு நான் இரண்டாவது பாகம் சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஓகேவா? இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட வேண்டும். ஆமென். குருத்தோலையை பிடிப்பது ரொம்ப சுலபம். இன்றைக்கே ஒரு இலையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நம்ம எல்லாரும் கரங்களிலே பிடித்து, நம்முடைய சபையிலையும் இருக்கிறது, ஞானஸ்தான தொட்டி பக்கத்தில் அந்த மரம் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் வெட்டி எல்லார் கையிலையும் கொடுத்து அசைத்து பண்ணுவது நல்லது, ஒரு அடையாளமாக செய்யலாம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு அங்கே பக்கத்தில் போட்டுருப்பாருங்க, அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. ஏன் இதை நான் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் தொடர்ந்து அதை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு பவனி வருவது, இப்படி ஒரு காரியம் செய்வது, இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாவது, இப்படி ஒரு குருத்தோலை ஏந்துவது தீர்க்கதரிசியினால் என்ன செய்யப்பட்டதாம்? சொல்லப்பட்டது. சில காரியங்களை நாம் யதார்த்தமாய் செய்வது போல நாம் நினைத்து விடக்கூடாது. அது தீர்க்கதரிசியினால் ஏவப்பட்டது, சொல்லப்பட்டது, முன் குறிக்கப்பட்டது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முன் குறிக்கப்பட்டதின்படி செய்ய எத்தனை முறை பிரயாசப்பட முடியுமோ அத்தனை முறை பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் முன் குறிக்கப்பட்டவையின்படி செய்யும்போது அது பூரணமாய் அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போ இது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்றால், எந்த தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது? அது எங்கே எழுதியிருக்கிறது என்றால், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, ஏன் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அவர் வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இப்போ நமக்கும் இதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நமக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்முடைய இந்த காலத்தில் நம்மை சந்திக்கும்படியும் இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நாம் ஏற்கனவே மாம்சத்தில் வந்த இயேசுவுக்கு ஓசனா என்று சொல்லி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் மகிமைப்படுத்தி அது முடிந்து போயிற்று. அவர் வந்தார், வெளிப்பட்டார், வெளிப்படுத்தினார், இன்று அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அதே இயேசு மறுபடியும் நமக்காக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அப்போ வரப்போகிறவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். இதை குறித்து நான் அப்படி சந்தித்து வரப்போகிற இடத்துல இனி ஒரு குருத்தோலை படித்து நான் எங்கே போய் ஆர்ப்பரிக்க போகிறேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்து கொண்டிருந்த போது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் என்ன பிடிச்சிருந்தாங்களாம்? இது எங்கே நடக்குது? இது எங்கே நடக்குதுன்னு தரிசனம் சொல்லுகிறார்? பரலோகத்திலே. ஹல்லேலூயா.
அப்போ நல்லா கவனிங்க, பரலோகத்தில் நான் போய் குருத்தோலை பிடித்து அங்கே நான் அவருக்கு முன்பாக நின்று சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. இப்போ நான் எதற்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால், வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஓசன்னா என்று சொல்லி குருத்தோலை பிடிப்பதற்கு நான் எதிர்கொண்டு போக வேண்டும். இப்போ என்னுடைய எதிர்கொண்டு போகிற அனுபவம் எங்கே வர வேண்டும்? அவர் எனக்காக வரப்போகிறார். அப்போ ஒரு நாளிலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி, எருசலேமே, நீ எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரி, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு. ஏனென்றால் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென். இப்போ நாமும் ராஜாவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அப்போ நம்முடைய இந்த நாளினுடைய இந்த செய்தியினுடைய முக்கிய தலைப்பு என்னவென்றால், எதிர்கொண்டு போகும்படி புறப்படு. அப்போ எதிர்கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். நாம் எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமாகவில்லை என்றால் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதலிலே போக முடியாது. அங்கிருந்தவர்கள் எல்லாரும் செய்த காரியங்கள் என்ன? யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். நம்ம ஏன் ஆராதனை வேளையில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக துதிங்க, அது பேர் என்னது? பேர் ஆர்ப்பரிப்பு. ஆர்ப்பரிப்புனா என்னது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இதான் ஆர்ப்பரிப்பு. இதான் ஆர்ப்பரிப்புன்னு. இது பேர் ஆர்ப்பரிப்பு இல்லை. ஆர்ப்பரிப்புனாலே என்ன அர்த்தம்? நம்ம சொல்கிறோம், டேமில் தண்ணி திறந்துட்டாங்க, தண்ணி என்ன பண்ணிக்கிட்டு வருது? ஆர்ப்பரித்து வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சைலண்டாக போகாது. ஆலயத்துக்கு வந்தால் எல்லோரும் என்ன செய்யணும்? இங்கேயே ஒழுங்காக ஆர்ப்பரிக்கலையே, அப்புறம் அங்கங்கே நீங்கள் போக போகிறீங்க. ஆர்ப்பரிக்காத ஆள்லாம் அங்கே போக முடியாது. இங்கே உங்களை யாரும் நம்மளை ஆர்ப்பரிக்கிறத தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ யாராவது இருக்காங்களா? ஆமாம். ஆண்டவருடைய கிருபையினால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், சுற்றி இருக்கிறவங்கலாம் நமக்கு நல்ல ஒரு சாதகமாய் நம்முடைய இந்த சத்தங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களும் சேர்ந்து வரணும். ஆமென். ஆமாம். அப்போ நம்ம ஆர்ப்பரிக்கிறதுக்கு இங்கே தடை ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். சின்ன பிள்ளைங்களாம் ஸ்தோத்திரம் சொல்லணும், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும், ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிப்பு வராத இடத்துல அபிஷேகமும் வராது, ஆவியானுடைய கிரியையும் இருக்காது. அது இல்லாத இடத்துல தேவனோடு இருக்கோம்னு அர்த்தமே கிடையாது. தேவனோடு இருக்கோம்னு அர்த்தமே கிடையாது. அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆர்ப்பரிப்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், யாரை ஆர்ப்பரிக்கணும்? மனுஷனை அல்ல. உலகத்தில் மனுஷனை ஆர்ப்பரிப்பதற்கு எவ்வளவு சத்தம் வருது. இந்த கிரிக்கெட் காலத்தில் பாருங்கள், விளையாட்டை பார்த்து ஆர்ப்பரிக்கிறது அவ்வளவு இருக்கும். உலக பிரகாரமாய் ஒரு சினிமா ஹீரோ ஒருத்தர் வந்தார்னா அதை பார்ப்பதற்கு ஆர்ப்பரிப்பது அவ்வளவு இருக்கும். அரசியல் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், இந்த ஏப்ரல் 19 வரைக்கும் ஆர்ப்பரிப்பை பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் அப்படி இருக்கும். ஆர்ப்பரிப்பு. என்ன ஆர்ப்பரிப்பு? தலைவர் வாழ்க. ஏன்? அது பேர் தான் என்னது? ஆர்ப்பரிப்பு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள்? சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் எத்தனை பேர் இப்போ ஆர்ப்பரிக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னுடைய ஆர்ப்பரிப்பு என்ன செய்கிறது என்றால், எதிர்பட்டு அவர் வருகிறதற்கு நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். அப்போ ஆலயத்தில் வந்து பர்சனலாக ஜெபிக்கும் போது முணுமுணுன்னு ஜெபிங்க. வீட்டில் இருந்து பாட்டு பாடும்போது பக்கத்து வீட்டுக்கு இடைஞ்சல்லாமல் கவனமாக பாடுங்க. ஆனால் ஆலயத்துக்கு வந்து அதே வேலையை செய்யக்கூடாது. ஆலயத்துக்கு வந்தால் நல்ல சத்தமாக, பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தூக்கம் வராத அளவுக்கு சத்தமாக. ஆமென். ஆமாம், நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அவரை நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும். ஆராதனையில் அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கணும். கொண்டாட்டம் மாதிரி ஆடிட்டும் பெறப்படாது. ரொம்ப ஆர்ப்பரிப்பு வேற, கொண்டாட்டம் வேற. ஆர்ப்பரிப்பு என்பது அவரை குறித்தும் அவரோடு கூட இணைந்தும் செய்வது தான் ஆர்ப்பரிப்பு. இப்போ அதைத்தாங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க பாருங்கள். எல்லாரும் குருத்தொலைகளை எடுத்துக்கொண்டு அங்கே வந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை பார்த்து சொல்லுகிறாங்க. அங்கே வந்த எல்லாரும் உடனே எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு தரையில் போட்டு, நீங்கள் வாசித்து பாருங்கள் 21ஆம் அதிகாரம், யோவான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்று சொன்ன உடனே 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே பெத்பகேக்கு இயேசு வந்தபோது அவருடைய சீஷர்களில் 2 பேர்கிட்ட சொல்கிறார், அங்கே போய் கவனிங்க,
அங்கே 2 கழுதை கட்டியிருக்குதும். அந்த கழுதையை என்ன செஞ்சுட்டு வாங்க, அவுத்துட்டு. அந்த கழுதையை அவுக்க போகும்போது யாராவது கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள், இது இயேசுவுக்கு வேணும்னு சொல்லுங்கள். உடனே அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கொடுத்துருவாங்க. எல்லாம் பார்த்தீங்களா, கரெக்டாக சொன்னால் எல்லாம் கொடுத்துருவாங்க. அங்கே ஆண்டவர் அப்படி சொல்லி அந்த கழுதையை கொண்டு வந்த உடனே தான் இப்போ அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி அவர் என்ன செய்வாராம், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் எதில் ஏறினாராம், கழுதையில் ஏறினார். ஏறி அவர் வரும் பொழுது அங்கே திரளான ஜனங்கள், 8ஆம் வசனம் பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து, கழுதையும் கழுதை குட்டி கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இது ஏன் அந்த செடி வந்துச்சு அங்கே அப்படின்னா, ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு போட்ட அளவுக்கு போட்டாச்சு, இதுக்கு மேலே போட ஒன்றும் இல்லை. என்னத்தை போடலான்னா உடனே பக்கத்தில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டி, அதனால தான் குருத்தோலை ஞாயிறில் என்னத்தை பிடிச்சிட்டு இருக்கோம், ஒரு செடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே உடனே அவங்களுக்கு ஆர்ப்பரிக்கிற வேகத்தில் என்ன செய்யணும்னு, என்ன செய்யலாம் டக்குன்னு, ஓகே சாலை தூக்கி போடுவோம், இந்தா போடுங்க, எல்லாத்தையும் போட்டு எடுத்து, அப்போ டக்குன்னு என்ன செய்யணும்னு தெரில, ரைட் இப்படி சுற்றி பார்த்து அந்த மரக்களை 4 வெட்டி போடும். ஏன்னா அவங்களுடைய ஆர்ப்பரிப்பின் ஆரவாரத்தில், அவங்களுடைய சந்தோஷ மிகுதியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாத்தையும் விரித்து வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து போட்டு வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரம் பின் நடப்பாரம். அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி அவரை என்ன செய்தார்களாம், ஆர்ப்பரித்தார்கள். இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆர்ப்பரித்தாங்களாம். 10ஆம் வசனம் பாருங்கள், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இவர்தான் தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று சிலர் சொன்னார்கள். இயேசு அங்கே அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்போடு அங்கே உள்ளே வந்தார். இன்றைக்கி நம்முடைய ஆர்ப்பரிப்பு அவரை நோக்கி எப்படி இருக்கிறது? அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு இருக்கிறோமா? நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக சரியாய் புறப்படவில்லை என்றால், நம்ம எதிர்கொண்டு போய் சரியாக அவரை சந்திக்கலைன்னு வைங்களேன், நமக்கு ஆபத்து. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஆனால் ஏன் எதிர்கொண்டு போகிறதுக்கு பயந்தார்? இப்போ இதே யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், பயந்து கொண்டு இருக்கிறார். என்ன பயம் என்றால், தான் செய்த காரியம். இன்றைக்கு நீங்களும் நானும், நான் உதாரணத்துக்கு ஏசா யாக்கோபை உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரை எதிர்கொண்டு போகிறதற்கு ஒருவேளை நமக்கு மனதில் ஏதாகிலும், நம்முடைய பாவங்கள் ஏதாகிலும், ஆண்டவரிடத்திலே செல்லக்கூடாத அளவுக்கு, அவருடைய சமூகத்திலே செல்ல முடியாத அளவுக்கு, செல்லக்கூடாத அளவுக்கு நம்முடைய காரியங்கள் உணர்த்தப்பட்டு கொண்டால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அதை ஒப்புரவாக்கி, ஆமென், அதற்குத்தான் இதை உதாரணமாய் நான் சொல்லுகிறேன். இந்த யாக்கோபு செய்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறார். என்ன சொல்லப்படுகிறது? 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 32:6. 400 பேரோடு என்ன பண்ணுறாராம், எதிர்கொள்ள வர. இப்போ சண்டைக்கு வராரா என்னன்னே தெரியாது. தம்பி ஊர்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அண்ணன் என்ன பண்ணுறாரு, 400 பேரோட எதிர்கொண்டு வரார். இப்போ யாருக்கு மனசில் உறுத்துது? அண்ணனுக்கு உறுத்தலை, தம்பிக்கு உறுத்துது. ஏன்னா தம்பிக்கு பழைய ஞாபகங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் பண்ணோம், நம்ம இப்படி அண்ணனுக்கு பண்ணினோமே அப்படின்னு தம்பிக்கு மனசு உறுத்தின உடனே இவருக்கு என்ன செய்யணும்னு தெரில, பயம் வந்துருச்சு. இன்றைக்கு அதே போல தான் இயேசு வருகிறார் என்றால், அவர் நம்மை சந்திக்க வரும் பொழுது நான் அவருக்கு எதிர்கொண்டு போக என் மனதில் எந்த உறுத்தலும் இல்லாமல், கர்த்தர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கிவிட்டார், நான் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறோமா? இல்லை குற்ற உணர்வோடு கூட நான் என் தேவனை எப்படி சந்திப்பேன், என் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நான் நிற்பேன், என் ஆண்டவரிடத்தில் என்னிடத்தில் காணப்படுகிற இந்த குறைகள் பாவங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு நான் எப்படி நிற்பேன் என்ற யோசனை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாக்கோபு செய்ததை கவனிங்க. அவன் என்ன செய்தாராம் பாருங்க, உடனே இவருடைய மனதிலே கற்பனை செய்து கொண்டது, என் சகோதரன் வந்து என்னை அழிக்கத்தான் போகிறார் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டு சகல ஏற்பாடுகளையும் செய்தாலும் அவனுக்கு மனதிலே பயம் நீங்கவில்லை. அங்கே இருக்கிற எல்லாரையும் முன்னால் அனுப்புகிறாரு, வேலைக்காரங்களெல்லாம் அனுப்புகிறாரு, ஆடு மாடெல்லாம் அனுப்புகிறாரு, எல்லாத்தையும் அனுப்பி அண்ணனை
அண்ணன் அதெல்லாம் பார்த்த உடனே அவரை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி அனுப்பி பார்க்குறாரு. அனுப்புனாலும் இவர் மனது கேட்கலை. இப்போ தான் அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். யாக்கோபு 24ஆம் வசனம் பாருங்கள். பின்பு பிந்தி தனித்திருந்தான், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடி மட்டும் அவனோடு போராடி. அப்பொழுது யாக்கோபு 30ஆம் வசனம், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பென்னியேல் என்று பெயரிட்டான். இந்த பயம் நீங்கத்தக்க அளவுக்கு அவன் தேவ சமூகத்தில் போராடினான். இன்றைக்கு எதிர்கொண்டு போவதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாய் இல்லை என்றால் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும். இப்போ ஏசாவை சந்திக்க இந்த யாக்கோபுக்கு மனது முடியவில்லை. தான் செய்த குற்றங்கள், தான் செய்த பிரச்சனைகள், தான் செய்ததான ஏமாற்றின விஷயங்கள் எல்லாம் இவன் மனதிலே வந்து செல்லுகிறது. ஆனால் அங்கே இப்போ ஏசா மன்னித்தார் என்பதை புரிய வேண்டும். ஏசா இவரை மன்னிக்க வேண்டும். அவர்கள் 2 பேரும் ஒப்புரவாக வேண்டும். அதற்கு இவர் செய்தது என்ன? தேவ சமூகத்திலே, ஆண்டவரே என்னை நீர் இந்த நாளிலே விடுவிப்பீராக, என் சகோதரனுடைய கரத்திலிருந்து என்னை விடுவிப்பீராக என்று ஒப்புரவான பொழுது இப்பொழுது தன் சகோதரனை சந்திப்பதற்குரிய சகல மனதும் அவருக்கு வந்தது. மறுநாள் காலையில் எழும்பி சூரியன் உதயமாகிற பொழுது யாக்கோபு வேகமாக எழும்பி தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை சந்திக்க போகும் பொழுது இப்பொழுது அவன் மனதில் மரண பயம் இல்லை, அவன் மனதிலே குற்ற உணர்வு இல்லை. அவன் அங்கே ஏசாவை சந்திக்கும் பொழுது எந்த விதத்திலும் எந்த மனதிலே வருத்தமும் இல்லை. தைரியமாக சந்திக்கும்படி செல்லுகிறான். அந்த சந்திப்பு தான் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து ஓடி வந்து அவனை தழுவி. யார் தழுவுனாவா? ஏசா இவரை தழுவுறாருங்க. இப்போ இவர் நினச்சிட்டு இருந்தது என்னன்னா, ஏசா வந்து அடிக்க போகிறாரு, நம்ம செஞ்சதுக்கெல்லாம் அடிக்க போகிறாரு. இப்போ ஆண்டவரும் இப்போ நம்மை மன்னிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரும் நம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவரும் நம்மை தண்டிக்க விரும்பவில்லை. தன்னுடைய கிருபையினால் நம்மை இந்த நாளிலே மன்னித்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் யாக்கோபு போல மனதுக்குள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியேற்றி சமாதானமாக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், எதிர்கொண்டு போகிறதுல ரொம்ப முக்கியம் என்னென்னா, குற்ற உணர்வோடு போகக்கூடாது. குற்ற உணர்வு இருந்தபடினால்தான் அவன் போகாமல் இருந்தான். இப்பொழுது அந்த மனது சரியான உடனே இவர் யாக்கோபு போய் அண்ணன்ட்ட எப்படி ஒப்புரவாகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி போகும்போது அண்ணன் முந்தி வந்து கட்டி பிடிச்சி அவனை கட்டி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதற்கு அடையாளம் என்ன? உன்னை நான் பூரணமாய் என்ன செய்து விட்டேன்? மன்னித்து விட்டேன். முத்தம் கொடுப்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பல இடத்துல கவனித்து பாருங்கள். உன்னை நான் பூரணமாய் மன்னித்து விட்டேன். தகப்பன் தன் மகன், 2வது மகன் தூர தேசத்திலிருந்து வருகிறான். அவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாய் என்ன செய்தான்? முத்தமிட்டான். உடனே அவர்கள் இருவரும் அழுது தங்களுக்குள் இருந்ததான விரோதத்தை சரி பண்ணி கொண்டார்கள். இன்றைக்கி நம்முடைய தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஆண்டோடத்தில் எத்தனை பேர் ஒப்புரவாக ஆமென் எதிர்கொண்டு போவதற்கு உங்கள் இருதயத்தில் குறைகள் இருந்தால், உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய பாவங்கள் ஏதாகிலும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கு தனித்திருங்கள். தேவ சமூகத்தில் விழித்திருங்கள். தேவனோடு காத்திருங்கள். அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி அவருக்கு எதிர்கொண்டு போக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2வதாக ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ அவரை நான் எதிர்கொண்டு போனால்தான் ஆர்ப்பரிக்க முடியும். இப்போ ஏற்கனவே மாம்சத்தில் வந்த இயேசுவை எதிர்கொண்டு போய் ஆர்ப்பரித்தவர்கள் போலவே பரலோகத்திலே போய் நானும் இப்பொழுது எதிர்கொண்டு போய் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஆர்ப்பரிக்க வேண்டும். இப்போ நான் எதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன்? எதற்கு கம்பீரிக்கிறேன்? எதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன்? ஏன் ஆர்ப்பரிக்க நான் உற்சாகப்படுகிறேன் என்றால், ஒரு நாளிலே நான் அவருக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று கொண்டு அவரை நான் குருத்தோலை ஏந்தி என்ன செய்ய போகிறேன்? ஆராதிக்க போகிறேன். அதுக்கு நான் எதிர்கொண்டு போக ஆயத்தமா? அதற்கு எதிர்கொண்டு போக நான் ஆயத்தப்படுவதற்கு உதாரணப்படுத்தும்படி தான் ஆண்டவர் அங்கே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதிலே எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருந்தவர்கள்
ப்ரிப்பரேஷன் பண்ணி முன்னக்கூட்டியே தங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய இந்த காலத்தில் இந்த காலத்தை பயன்படுத்தி என்னென்னதெல்லாம் ஆயத்தம் பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தம் பண்ணுறது நம்ம வேலை. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறோம். அது என்னது? அது ஆயத்தம். என்னது? என் பிள்ளைகள் வருங்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது. 4 பிள்ளை இருந்தால் 4 வீடு கட்டி கொடுத்தாலும் சந்தோஷம். 4 வீடு கட்டி கொடுத்து 4 பேருக்கும் சந்தோஷம். என்னது? அது பேர் என்னது? ஆயத்தம். எல்ஐசியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க, ஆயத்தம். விபத்து காப்பீடு என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடெண்ட் ஆனாலும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது. இப்படி நிறையா எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். எதுக்கு? எல்லாம் என்னதுங்க? ஆயத்தம். எல்லா இன்சூரன்ஸ்லாம் போட்டிக்கலாம், அங்கே போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணிக்கலாம். எல்லா இன்சூரன்ஸும் ரெடியாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் முடிஞ்சால் 1 கோடி கூட போட்டுக்கிறது. இதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரல நான். அந்த ஆயத்தங்களை விட முக்கியமான ஆயத்தம் ஒன்று இருக்குது. இங்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணிவிட்டு அங்கே போய் நிற்க முடியலன்னா அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்களாம், எண்ணெய் தேவையான எண்ணெய் கொண்டு வராததினால் மணவாளன் வர தாமதித்த போது விளக்கு என்ன செஞ்சு போச்சான், அணைந்து போனது. அந்த விளக்கு எரியவில்லை. மணவாளன் வந்துவிட்டார் என்று சொன்ன பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக என்ன செய்யுங்கள், புறப்படுங்கள். எல்லாம் போய் ஆர்ப்பரிப்போம் வாங்க, எல்லாம் சந்தோஷமாக மணவாளனை சந்திப்போம் வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சத்தம் உண்டான உடனே 7ஆம் வசனம் பாருங்கள், அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டி அணைந்து போகிறதே என்றார்கள். இது அணையக்கூடாதுன்னு தானே முன்னக்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அணையக்கூடாதுன்னு தானே சத்தமாக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அணையக்கூடாதுன்னு சொல்லி தானே நல்லா ஆண்டவரிடத்தில் வந்து ஜெபிப்பதற்கு உபவாச ஜெபத்திற்கு வாருங்கள், பெண்கள் ஜெபத்துக்கு வாங்க, சபையில் நடக்கிற எல்லாத்துக்கும் வாங்கன்னா அணைஞ்சிடக்கூடாதுன்னு தான். இந்த எண்ணெயை நீங்களாக ஏற்படுத்த முடியாது, எங்கேயும் வாங்கவும் முடியாது. இது ஆயத்தத்தில் வர்றது. ஆமென். இது ஆயத்தத்தின் மூலம் வருகிறது. நான் ரொம்ப நாளாக ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஆண்டவரே உங்களுடைய வருகையில் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் ஒரு டெமோ மட்டும் காமிட்டிருங்க எல்லாருக்கும். ஆனால் டெமோ காட்டின பிறகு சபையில் இடம் பத்தாது. ஏன் தெரியுமா? அப்போ தான் பீதியாகும். அதுவரை சும்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம், வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம், அந்த எண்ணத்தில் தான் எல்லோரும் இருப்போம். ஒரு டெமோ மட்டும் காட்டிட்டா இப்படியெல்லாம் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னால் சொல்லிட்டா போதும். அந்த 1 மாதத்தில் பாஸ்டருக்கு தூங்க கூட நேரம் இருக்காது. ஏன் தெரியுமா? நடுராத்திரி 1 மணிக்கு கூட வந்து பாஸ்டர் அந்த இதுக்கு எப்படியாவது எங்களை என்ன பண்ணி விட்ருங்க, எங்களை ஆயத்தம் பண்ணி விட்ருங்க, எப்படியாவது எங்களை ரெடி. நான் சொல்கிறது நடக்குமா நடக்காதா? ஒரு மாதத்துக்கு முன்னால் ஒரு டெமோ காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் இல்லைனாக்கா யாரும் உள்ளே வர முடியாது. அப்படி அங்கே வராதவங்களாம் நரகத்துக்கு போகணுன்னு நரகத்தையும் காமிச்சு பரலோகத்தையும் காமிச்சு ஒரு டெமோ காமிச்சிடணும். எல்லாருக்கும் காமிச்சிட்டு இதுக்கு ரூட் இதுதான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்வோம் தெரியுமா? வேகமாக ஓடுவோம். அன்னைக்கு பாஸ்டர் இருந்தால் போச்சு, இல்லைன்னா பாஸ்டர் ஃபோன் எடுத்தால் போச்சு, இல்லைன்னா அவர் எப்போதும் ஃபோன் வரலையே அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவரை காணோம், எங்கேன்னு பார்த்தோம் காணோம், எங்கே பாஸ்டரை காணோம். புதுசாக போய் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் பேசவும் முடியாது. அவர் என்ன கேட்பார், இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, அந்த பாஸ்டரை போய் பாருங்கள். அன்னைக்கு திணறும். அதுதான் அந்த 5 பேர் பண்ண வேலை. அந்த நேரத்தில் ஓடி போய் பக்கத்தில் எண்ணெய் எடுத்து இங்கே பண்ணலாமா அங்கே. இன்றைக்கு காலம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி நான் எதிர்கொண்டு போக என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். நான் ஏன் எதிர்கொண்டு போக ஆயத்தப்பட வேண்டும்? இந்த ஆயத்தத்தில் நான் சரியாக இருந்தால் பரலோக ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு சிங்காசனத்துக்கு முன்பு குருத்தோலை பிடித்து நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. ஆமேன். அது டெமோவாக ஏற்கனவே காண்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு எல்லாரும் குருத்தோலைகள் பிடித்து நிற்பதை காண்பித்த ஆண்டவர் நமக்கு அங்கே திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே நாமும் போய் அதை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அதை செய்ய போகிற இடத்துல நாம் அதற்கு ஆயத்தமாகிறதை குறித்து அவர் சொல்லும்போது தான் சொல்லுகிறார், 5 பேர் சரியான ஆயத்தத்தில் இருந்தார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், 10 பேரும் ஒரே சபையிலிருந்து தான் கிளம்புறாங்க. எதை தூக்கிட்டு? தீவெட்டியை தூக்கிட்டு. ஆனால் 5 பேர் போயிட்டாங்க, 5 பேர் போகலை. அப்போ சொல்லப்படுகிற விஷயம் எல்லாருக்கும் தான். அப்போ யார் ஒருவர் ஆயத்தப்படுகிறீர்களோ எதிர்கொண்டு போக, அப்பொழுது கர்த்தர் அங்கே செய்கிறார். அப்போ நீங்களும் நானும் எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கும்போது தான்
ஆண்டவர் வரும் பொழுது நாம் அவரோடு கூட இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசிங்கள். ரெண்டு பகுதியை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பாருங்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். 16 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. எப்படி மரித்தவர்கள்? கிறிஸ்துவை தெரிந்து மரித்தவர்கள் அல்ல. இயேசுவை எனக்கு தெரியுங்க, நான் இயேசுவை தான் கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டீங்க? அது நிறைய பேர் மூலமாக கூப்பிட்டேன். அந்த ஆளெல்லாம் சொல்லலை. அவங்கெல்லாம் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லலை. கிறிஸ்துவை அறிந்து அவரோடு கூட அவருக்காக வாழுகிறவர்கள் எழுந்திருப்பார்கள். முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு எதிர்கொண்டு போகிற ஒரு அனுபவம் ஒரு நாள் வருகிறது. கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகிற ஒரு நாள் வருகிறது. அதற்கு எப்போ ஆயத்தமாகணும்? இப்போ நான் ஆயத்தமாகணும். ஏன்னா இந்த ஆயத்தம் என்னுடைய இந்த மாம்சமும் இரத்தமும் இருக்கிற வரைக்கும் தான், என் ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆயத்த வேலையை நான் செய்ய முடியும். இந்த சரீரம் பிரிஞ்சிருச்சு, இந்த ஆத்துமா பிரிஞ்சிருச்சுன்னா இந்த ஆத்துமா சுயமாக எந்த ஆயத்தமும் செய்ய முடியாது. இந்த சரீரத்தில் உயிர் இல்லைன்னா இதுவும் எந்த ஆயத்தத்தையும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கும்போது தான் எனக்கு உணர்வு இருக்கிறது, புரிதல் இருக்கிறது, பேசுகிறது கேட்கிறது, பேசுகிறது புரிகிறது, தமிழ் புரிகிறது, நான் இன்னும் பேசுகிற எல்லா விஷயமும் என்ன சொல்ல வர்றேங்கிறது விளங்குது, எல்லாம் நடக்குதுன்னா இது இருக்கிற வரைக்கும் தான். இப்போ தான் நான் என்னை ஆயத்தப்படுத்த முடியும். அப்படி நான் ஆயத்தப்படுத்தி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஒரு கேள்வி வரலாம், ஒருவேளை எப்படி அது நடக்கும், இந்த சரீரம் எப்படி அப்படி செயல்படுத்தும் என்று கேட்டால் அதற்கு 2 உதாரணங்களை கொடுக்கிறேன். மார்க் சுவிசேஷம் 16:19 இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். நமக்கு முன் அடையாளமாக யார் அப்படி போயிருக்கா? இயேசு போயிருக்கிறார். நீங்கள் உடனே சொல்லலாம், இயேசு உயிர்த்தெழுந்து போனார், மாம்ச சரீரத்தில் போனாரா அப்படின்னா அதுக்கும் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் என்ன செய்யாமல் போனானா? காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இதைத்தான் இப்போ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் வருமா? நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? அவருக்கு எதிர்கொண்டு போக உயிரோடு இருக்கிற நானும் அவருக்கு எதிர்கொண்டு போகத்தக்க அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா என்றால் அந்த ஆயத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நீங்களும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எப்போ நடக்கும்? இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு நடக்காது, ஆனால் என்றைக்கு நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆகையினால தான் இயேசுனுடைய வருகை குறித்து சொல்லும்போது நமக்கு புரிகிற மாதிரி திருடன் வருகிறது போல் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் இன்ஃபர்மேஷன். திருடன் எப்படி வருவான்? சொல்லாமல் கொள்ளாமல் வருவான். அது மாதிரி உதாரணப்படுத்துறதுக்கு காரணம் நமக்கு புரியறதுக்காக வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாருமே அவருக்கு முன்பாக எதிர்கொண்டு, அதைத்தான் நம்ம வாசித்தோம், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. அப்போ நம்ம எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பும் நிற்பதற்கான ஆயத்தத்தை இப்போ நம்ம செய்ய வேண்டும். அப்போ ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு நின்று கொண்டு மறுபடியும் வெளிப்படுத்தல் 7:9 வாசியுங்கள். எல்லா கோத்திரத்தாளிலும் எல்லா பாஷைக்காரர்களும் வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதமான கூட்டம், திரளான கூட்டம் அங்கே நின்று வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அந்த நின்று கொண்டு இருந்தவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அவர்கள் யார் என்றால் வெளிப்படுத்தல் 14:4 பாருங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. சும்மா ஆண்டவர் பக்கத்தில் வச்சுருவார் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போனேன் பக்கத்தில் இல்லை, ஆயத்தமானாதான் பக்கத்தில். ஆமென். உங்களுடைய ஆயத்தத்தை பொறுத்து. நீங்கள் ஆயத்தம் இல்லை என்றால் அவரை சந்திப்பதற்கு அல்லது அவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஆயத்தம் இல்லை என்றால்
அப்போ இயேசு கழுதையின் மீது வருகிறார் என்று கேள்விப்பட்டவொடனே எல்லாரும் புறப்பட்டு அவருக்கு முன்பாக போனார். இப்போ அதே இன்சிடெண்ட் திரும்ப எப்படி நடக்க போகுது? நமக்கு அவர் வரப்போகிறார், நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். ஆமென். எதிர்கொண்டு போகிறது மாத்திரமல்ல, சிங்காசனத்துக்கு முன்பு, ஆட்டுக்குட்டியானவுக்கு முன்பு பரலோகத்திலேயும் குருத்தோலை பிடித்து கொண்டு இதே ஸ்தோத்திரத்தை அங்கே செய்ய போகிறோம். ஆமென். அதுக்கு இங்கே நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை, அங்கே பணக்காரன் ஏழை என்ற பிரச்சனை இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே ஒன்றே ஒன்று தான், ஆயத்தம். ஆமென். எதிர்கொண்டு போக ஆயத்தம் இருந்தால் உடனே உள்ள அனுமதி. ஆனால் இங்கே உலகத்தில் அப்படி கிடையாது. நம்முடைய வசதிக்கு தகுந்தால, படிப்புக்கு தகுந்தால, ஜாதிக்கு தகுந்தால சில அனுகூலங்கள் ஏற்பாடுகள் அந்த உலகம் செய்யுது. ஆனால் பரலோகத்தில் அப்படி அல்ல. எல்லாரும் ஒன்று போல. ஆமென். எல்லாரும் அங்கே நிற்கிற எல்லாரையும் ஒன்று போல ஆண்டவர் வைத்திருக்க விரும்புகிறார். அப்போ யார் இதில் பிரவேசிக்க முடியாது என்றால், வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறது, தீட்டுள்ளவர்கள், அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவர்களுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் என்ன செய்வார்கள்? அப்போ யார் பேர் எழுதுவார் ஜீவ புஸ்தகத்தில்? யார் ஒருத்தர் எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கிறீர்களோ உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்கள் யாரும் அங்கே போக முடியாதான். அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? குருத்தோலையை மாத்திரம் பிடித்து கொள்வது பெரிய விஷயம் அல்ல. குருத்தோலையை மாத்திரம் கையில் வச்சிருப்பது பெரிய விஷயம் அல்ல. நான் சரியாய் எதிர்கொண்டு போகும்படி புறப்பட வேண்டும். இப்பொழுது எதிர்கொண்டு போகும்படி ஆயத்தப்பட வேண்டும். என் ஆயத்தம் சரியாக இருந்தால், வெளிப்படுத்தல் 7 நாம் வாசித்தது போல, சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நான் குருத்தோலையை பிடித்து கொண்டு நிற்பேன். ஆமென். அந்த விஷயத்துக்கு நான் ஆயத்தம் ஆயிட்டேன்னா போதும். அந்த ஆயத்தம் ஜீவ புஸ்தகத்தில் என் ஆயத்தம் எல்லாம் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் நான் எழுதப்பட்டிருக்கிறபடியால் பரலோகத்தில் எனக்கு பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென். பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு வந்து ஓசனா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தது போல, சிங்காசனத்துக்கு முன்பு ஆட்டுக்குட்டியானவுக்கு முன்பு நாங்கள் நின்று ஆர்ப்பரிக்கத்தக்க நாங்கள் ஆயத்தமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதிர்கொண்டு போக நாங்கள் சரியாய் நீர் வரும் பொழுது உமக்கு நாங்கள் எதிர்கொண்டு போகும் அனுபவம் எங்களுக்குள் வர உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் நாங்கள் ஒருவேளை ஆர்ப்பரிப்பதில் குறைவாய் இருந்தால் இந்த ஆர்ப்பரிப்பின் ஆரவாரத்தை எங்களுக்குள் தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். விசேஷமாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏதாகிலும் ஆண்டவரே குறைவில் இருந்தால் எங்களை மன்னித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பு சரியாய் ஆர்ப்பரிப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்கள் எழுதப்படுவதற்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அதற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படியே நீங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமாய் கர்த்தரை ஆர்ப்பரித்து அவரை ஆராதிக்க பழகுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உற்சாகமான காணிக்கையை தசமபாகங்களை செலுத்துங்கள். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.